கலக்கல் சினிமா.com நேயர்களுக்கு நிழல்கள் ரவியின் அன்பு வணக்கங்கள். நான் 78 நான் கிராஜுவேஷன் முடித்தேன் கோயம்புத்தூரில், பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு சினிமாவில் எப்படியாவது சேர்ந்துடணும், சினிமாவில் எப்படியாவது நடிச்சுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான வெறி. ஸோ வீட்டில் பெற்றோர் சொல்லி கேட்காம நேராக சென்னையில் குதித்தேன். சென்னையில் எனக்கு யாரையுமே தெரியாது, பிகாஸ் கோயம்புத்தூரில் வந்ததுனால ஃப்ரெஷ். ஐ வாஸ் தட் டைம் ஐ வாஸ் ஹார்ட்லி ஒரு 21 இயர்ஸ். இங்கே 2 இயர்ஸ் வீட்டில் டைம் கொடுத்துருந்தாங்க. 2 இயர்ஸ்க்குள்ளே நீ நடிக்கிறப்போ, அப்படி இல்லைனா ஒழுங்கு மரியாதையாக கோயம்புத்தூரில் ஏதாவது வேலையை பாருனாங்க. பை காட்ஸ் கிரேஸ் பாரதி ராஜா சார் படத்தில் எனக்கு 1980 ஒரு வாய்ப்பு கிடச்சி. அந்த படம் தான் நிழல்கள். அது 1980 தீபாவளி நவம்பர் 6 ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிது. எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்தது. ஒரு பேர் என்னோடய ஃபுல் நேம் ரவிச்சந்திரன். ஸோ பாரதி ராஜா சார் ஏற்கனவே ஒரு ரவிச்சந்திரன் இருக்கார், அது கன்ஃபியூஸ் ஆகிடும் சொல்லி ஒன்லி ஷார்ட்டாக ரவி அப்படின்னு வைங்க, நல்லாயிருக்கும். ரவின்னா சூரியன், ஒரு பிரைட்டாக இருக்குனாரு. ஸோ ஜனங்க இல்லை நாங்கள் நிழல்கள் ரவின்னு அன்பாக கூப்பிடுவோம்னு சொல்லி இந்த நிழல்கள் ரவி உங்கள் முன்னாடி உட்காந்து இன்றைக்கி கலக்கல்.comக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன். சரி, ஆக்சுவலி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 78 வந்தேன். 79, 80 I got the chance. ஸோ இது எப்படியாவது, ஏன்னா அப்போ பாரதி ராஜா சார் தான் நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தார். ஸோ பாரதி ராஜா சார் மேலே ஃபுல் ஒரு 80% உள்ள கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் இது பண்ணிட்டேன். அப்போது சிகப்பு ரோஜாக்கள்னு கமல் சார் நடித்த படம், அந்த படத்தில் ஷூட்டில் இருந்தாங்க. அப்போ நான் அவர் பார்க்க போயிருந்தேன். அப்போது அவர் என்ன சொன்னார், சும்மா இந்த லஞ்ச் பிரேக்கில் பேசும்போது அவங்க அசிஸ்டண்ட்லாம் சொல்லியிருந்தார், இது மாதிரி நல்ல வாய்ஸ் ஒன்றியா, இந்த மாதிரி நிறமாரத்த பூக்கள்னு ஒரு படத்தில் விஜயனுக்கு வாய்ஸ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா. எனக்கு இந்த வாய்ஸு இந்த டப்பிங் இதெல்லாம் தெரியாது. பட் என்னோடய எய்ம் எப்படியாவது ஒரு படத்தில் நடிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணேன், சரி இதோ ரூட்டாக படிக்கலாம்னு சொல்லி, சார் நான் இது பண்ணுறேன், நான் வாய்ஸ் கொடுக்குறேன். அப்படி எல்லோரும் டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க, என்ன திடீர்னு ஒரு பையன் கோயம்புத்தூரில் இது மாதிரி வாய்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் இது மாதிரி பேசிருக்கீங்களா? அது இல்லை சார், பேசுவேன் சார். ஏன் இவ்வளோ கான்ஃபிடன்ஸ்? சரி நாளைக்கு பிரசாத் ஸ்டுடியோ வந்துருங்கனார். ஸோ அடுத்த நாளைக்கு போய் பிரசாத் ஸ்டுடியோ போய் பேசினோன்னு அந்த இன்ஜினியர் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன சார் இந்த வாய்ஸ் மெட்டாலிக் வாய்ஸாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது இந்த வாய்ஸு, யார் சார் தம்பி? இல்லை சார் கோயம்புத்தூரில் வந்திருக்காரு, படத்தில் நடிக்கணும்னு. சரி டப்பிங், நல்ல சூப்பர் வாய்ஸு, நல்ல பேஸ் வாய்ஸு கிடைக்காது சார் இந்த மாதிரி வாய்ஸ் இருந்தார். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ நமக்கு வாய்ஸ் இந்தளவுக்கு இருக்கான்ட்டு. ஏன்னா முன்ன மைக்கில் பேசினதில்ல. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு போனால் திரும்பி முதல் நாள் நான் என்ன டைலாக் பேசி என்ன இது பண்ணேன்னா அதே பாரதி ராஜா சார் பேசியிருந்தார். அப்போ கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆகிட்டேன். அப்புறம் அப்படியே ஃப்ரெண்டில் உட்காந்து யோசிச்சு என்ன பண்ணலான்ட்டு டக்குன்னு இன்டர்வல் கேப்பில் பார்த்துட்டு, இல்லைப்பா இந்த மாதிரி விஜயன் கொஞ்சம் மலையாள ஸ்லாங்கில் பேசியிருக்காரு, அது உங்களால் இது ஃபுல்லாக இது பண்ண முடியல, லிப்பு இல்லை, மற்றபடி வாய்ஸ் நல்லா இருக்கு, பட் யுவர் ஆக்டிங் இன் மை மூவி அப்படின்னு சொல்லி பிரசாத் ஸ்டுடியோ டப்பிங் தரத்தில் பேசுகிறார். ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன் மட்டும் எடுக்கணும், ஏன்னா பிகாஸ் ஒரு நல்லா படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருக்கிற ஒரு கம்யூனிசம் டைப் ஆஃப் கேரக்டர் இது, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணுன்னாரு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டை பிடிச்சி நானே போய் இந்த ஃபோட்டோலாம் நானே சும்மா மைண்டில் அந்த படித்து முடிச்சு ஒரு 7 அப்படியே கடுப்பாக இருக்கிறது போகிறது, அந்த மாதிரிலாம் கண்ணாடிலாம் போட்டு ஜிப்பாலாம் போட்டு அந்த இஷ்யூவில் எடுத்து காட்டணும், ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அந்த படத்தில் எனக்கு அப்படி தான் வாய்ப்பு அமைஞ்சது. முடிச்சது 80. அதுக்கப்புறம் நல்ல ரீச் ஆச்சு. ஏன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ண தெரியும், எல்லாம் இப்படி தான் க்ளோஸ், இந்த க்ளோஸு ஜஸ்ட் இது க்ளோஸு, இந்த மாதிரி டைட் எல்லாமே 35 தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் க்ளோஸில். ஸோ பார்க்குற ஜனங்களுக்கு மைண்டில் அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த படம். அப்போ இந்த டிவிலாம் அவ்வளோ கிடையாதுல்ல. ஸோ பயங்கர ரெஜிஸ்ட்ரேச்சு, எங்கே போனாலும் ரெகக்னேஷன், ரொம்ப அன்பு தொல்லைகள் ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் அப்போ கேரளாலேருந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கம் டேரக்டர்ஸ் என்னை பார்த்துட்டு, இந்த படத்தை பார்த்துட்டு நான் தான் நடிக்கணும்னு சொல்லி என்னை கேரளா கூப்பிட்டு போனாங்க. அந்த படத்து பேர் முதல்ல நடித்தது கக்கான்னு ஒரு படம். அது தட் இஸ் கக்கா மீன்ஸ் சிப்பி மலையாளத்தில். அதில் நான் ரகுவரன் ரோஹினி 3 பேர் நடித்தோம். PN சுந்தரம் கேமரா அண்ட் டைரக்ஷன் எடுத்து பண்ணார். ஹரிஹரன் சார் இஸ் ப்ரொடியூசர். ஒரு 8 பாட்டு சூப்பர் மூவி, சூப்பர் சாங்ஸ். கேரளா நண்பர்களுக்கு தெரியும் அந்த பாட்டு. ஸோ அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படத்தை நடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் திரும்ப தமிழ்நாடு பக்கம் வர முடியாத அளவுக்கு எனக்கு புக்கிங்ஸ்.
வரிசையாக இடநாழியில் ஒரு காலேஜா, மீனமாசத்திலே சூரியன், இந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சோன்னா அங்கே நிறைய ஹீரோவாக கிட்டத்தட்ட 18-20 படம் அங்கே ஷூட்டாக பண்ணேன். ஸோ அந்த சின்ன கேப் இருந்தால் திரும்ப வந்து பாரதிராஜ சார் வந்து திருப்பி மண் வாசனையில் 83ல் மண் வாசனைக்கு என்னை கூப்பிட்டார். அது வந்து ஒரு கேரக்டர் தான், பட் ரேவதியை வந்து ஒன் சைட் லவ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதில் கூப்பிட்டு பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர்ஸ் இங்கே ஸ்டார்டட் கம்மிங், இங்கே தமிழில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து அப்படியே பார்த்தேன். அப்புறம் ஸோ நல்லா இருந்தது, கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு, ஷார்ட் கால் ஷீட்ஸு. ஸோ ஐ லைக் தட். ஸோ ஒரு ஹீரோனா டோட்டலாக பொழுது பூரா சுமக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ கேரக்டர் ரோல் ஃப்ரீயாக இருந்தால் ஈஸியாக இருந்துன்னு சொல்லி ஸ்டார்டட் பண்ணேன். அப்புறம் கேரக்டர் ரோல் பண்ணேன், அப்புறம் வில்லன் பண்ணேன், அப்புறம் எகெயின் ஹீரோ நான் பிடிச்ச மாப்பிள்ளை மாதிரி படத்தில். ஸோ பப்ளிக் வந்து தி அண்டர்ஸ்டுட் மை திங், அதாவது இமேஜ் இல்லாத ஒரு நடிகன் ஒரு நேம் வந்து. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது. கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 450 ஃபிலிம்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரியலி சூப்பர் ஸ்டார் தான். அதாவது குணத்தில் நாங்கள் வந்து ஆக்டர் டு ஆக்டர் பார்க்குறோம். அதாவது ஒரு ஷார்ட் ஒன்று சொல்லிட்டா இந்த ஷார்ட்டில் எந்த மாதிரி பண்ணால் வந்து நேம் வரும், எந்த மாதிரி பண்ணால் கிளாப்ஸ் கிடைக்குன்றத திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். யூஸ்வலாக டைலாக் படித்து டைலாக் சொல்லிட்டு போக முடியாது, அந்த டைலாகில் ஏதாவது வைக்கலாமான்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதனால தான் அவர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் படத்தில் அவர் கூட நான் நடிக்கிற படத்துலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு மேண்டரிசம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மேண்டரிசம் அவர் ரொம்ப பிடிச்சது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைன்ற படத்தில் வந்து நீட்டு, நான் இதை சொன்னேன், இதை முன்னாடி ரஜினி சார் இன்னும் அழகுப்படுத்தி நீட்டு அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணி அது பெரிய கிளிக் ஆச்சு. கமலா தேட்டரில் படம் பார்த்து ஜனங்க வந்து படம் எப்படி மச்சான் நீட்டு, அந்தளவுக்கு அது ரீச் ஆச்சு. இன்னி வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து என்ன பார்த்து சொல்கிறது நீட் நெருக்கிடுவீங்க. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி அண்ணாமலை படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லாஃபு இதெல்லாம் வந்து எவ்ரிதிங் நான் அவரோட கன்சல்ட் பண்ணி அவர் வந்து நல்லா இருந்தால் உடனே ரவி அது பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணி சொல்லி அவரும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவார். அந்த மாதிரி ஒரு கோ ஆக்டர், சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், டவுன் டு எர்த், சிம்பிள் மேன். இது அவரை பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க, பட் நான் இதை உண்மையாக நான் பழகினதுனால இதை சொல்கிறேன். சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி, சச் அ ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். அதே மாதிரி கமல் சார் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாயகன் ஆர்டர் பண்ணேன், சூரசம்ஹாரம் பண்ணேன், சிங்காரவேலன் பண்ணேன், குருதி புனல், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், இந்தியன். இந்த மாதிரி அவர் வந்து கரெக்டாக அந்த கேரக்டரைசேஷன் பிடிச்சிட்டான்னா அந்த நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே ஸ்டார்ட் டு த எண்ட். அந்த படம் வந்து 2 வருஷம் ஆனாலும் சரி, 6 மாதம் ஆனாலும் சரி, கரெக்டாக அந்த என்ன கேரக்டர் ஃபஸ்ட்டு டே வந்து என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த கேரக்டர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அதேமாதிரி நம்மளையும் வந்து கரெக்டாக இந்த இதெல்லாம் சொல்லித்தருவார். இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க. இப்போ இந்த நாயகனில் வந்து இந்த வெத்தலை போட்டது இதெல்லாம் வந்து அவரோட ஐடியா, அதை நீங்கள் குனிஞ்சு வெத்தலை போடணுன்றது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்து எனக்கு பெரிய நேம் கிடச்சிது. ஸோ ஐ கேனாட் ஃபர்கெட் தம். அதே மாதிரி சத்யராஜ் இஸ் மை ஃப்ரெண்ட், கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட். இப்போ தான் பேசிகிட்டு இருந்தார், என்ன ரவி ஹிந்தி படம் நீங்கள் நடிக்கிறது பார்த்தேன், இந்த மாதிரி கோரி தெரே பியார்மேன்னு சொல்லி எல்லா டிவி சேனலும் உன்னோட இது ட்ரெயிலர் போயிட்டுருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ஹிந்தி டைலாக் இந்த போட்டு வெளுத்து வாங்குறேன் மச்சான், எப்படி மச்சான் ஏதோ சரி. அந்த ஐ நோ ஹிந்தி, பட் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால நமக்கு போய் ஹிந்தியில் நடித்தேன். கரண் ஜோஹர் படம், இம்ரான் கான் அண்ட் கரீனா கபூர் அண்ட் ஸ்ரத்தா கபூர். ஐம் டூயிங் த மெயின் ஒரு லீடு கேரக்டர் பண்ணுறேன். அதில் வந்து இம்ரான் கான்ஸ் ஃபாதர் கேரக்டர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இன் ஹிந்தி, தட் டூ இன் கரண் ஜோஹர்ஸ் ஃபிலிம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ.